சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சனிக்கிழமையன்று துவங்க உள்ள மண்டல கால பூஜைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல கால பூஜைக்காக திறக்கப்படும். இந்த ஆண்டு தமிழகத்தில் கார்த்திகை 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாலும் கேரளாவில் சனிக்கிழமை கார்த்திகை 1ஆம் தேதியாகும். இந்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மண்டல கால பூஜைக்காக சனிக்கிழமையன்று திறக்கப்படுகிறது. இந்த பூஜைக்காக சன்னிதானத்தில் உள்ள விளக்குகள் மற்றும் திருமுற்றம் சுத்தம் செய்யப்பட்டது. கடைகளில் வியாபாரிகள் பொருட்களை சுத்தம் செய்து வியாபாரத்துக்கு தயாராகியுள்ளனர். மேலும் பாதுகாப்பு பணியில் கேரள போலீசுடன் மத்திய ரிசர்வ் படையினரும் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு பணி குறித்து ஏடிஜிபி ஹேமச்சந்திரன் போலீசாருக்கு விளக்கம் அளித்து அவர்களுக்கான பணியிடங்களையும் ஒதுக்கீடு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஹேமச்சந்திரன் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரும் பக்தர்களின் பாதுகாப்பையும் அவர்களது தரிசனத்தை உறுதி செய்வதிலும் கேரள போலீஸ் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். Our top priority is the safety and security of the pilgrims and also to facilitate the pilgrims to have a smooth darshan. The state police contingent along with the RAF and NDRF is ready and it is already under deployment. சனிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு சபரிமலையில் நடை திறக்கும் போது இந்த ஆண்டுக்கான மண்டல காலம் துவங்குகிறது.